ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th சிறப்பு தமிழில் இருக்க கலைச்சொல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே அதில் தான் வரும். கொஞ்சம் நிறைய தான் இருக்கும். பட் நம்ம நார்மலாக கேள்விப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால வந்து ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி தெரியாது. ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்ஸில் படிச்சது ஸோ அது எல்லாமே இது வந்து சேர்ந்து வரும். ஸோ அதனால கொஞ்சம் படிச்ச மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் பயப்பட தேவை கிடையாது. இந்த புக் உள்ள இருக்கிறது அது எல்லாமே சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இதோட அவ்வளவுதான். எவ்வளோ முடியுது. ஓகேங்களா? ஸோ இது நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அபிலிட்டினா ஆற்றல். அப்ஸ்ட்ராக்ஷன், அதாவது யூ ஹாவ் அபிலிட்டி டு டூ திஸ் திங் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அபிலிட்டினா ஒருத்தனோட ஆற்றல், உனக்கு அந்த ஆற்றல் இருக்கு அப்படின்னு. அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா பொதுமைப்படுத்துதல். ஓகேங்களா? பொதுமைப்படுத்துதல்வாங்க இல்லையா? அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்வாங்க, பொதுமைப்படுத்துதல். இதுக்கான ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கொடுங்க அப்படின்னா ஒரு பொதுவான ஒரு விஷயமா இருக்கும். அது அந்த அப்ஸ்ட்ராக்ட் வச்சுதான் எல்லாமே டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா பொதுமைப்படுத்துதல். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா பொருத்தப்பாடு. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியலையா? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு அது. அஃபெக்ஷன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அது ஒரு உணர்வு நிலை. ஓகேங்களா? ஸோ அஃபெக்ஷனா இருக்குது, பாசமா இருக்குது, அது ஒரு உணர்வு நிலை. அலிகரி அப்படின்னா உள்ளுரை உருவம், அதான் அலிகரி அப்படின்வாங்க. ஓகேங்களா? ஸோ உள்ளுரை உருவம். அலிட்ரேஷன் அப்படின்னா மோனை. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது இங்கிலீஷ் கிராமர்ல படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அலிட்ரேஷன், அலிகரி, அப்புறம் இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அலிட்ரேஷன் அப்படின்னா மோனை. ஆட்டிடியூட் அப்படின்னா மனப்பான்மை. ஆட்டிடியூட் காட்டாத எங்கிட்ட, இது வந்து பேட் ஆட்டிடியூட், இது வந்து குட் ஆட்டிடியூட் அப்படின்னாங்க. ஸோ மனப்பான்மை. ஓகேங்களா? பேலன்ஸ் இது நமக்கு நல்லாவே தெரியும். சமநிலை. பியூட்டி அப்படின்னா என்னது? அழகு, பேர்ல இருக்கு இல்லையா? கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா சிறப்பியல்புகள். ஓகேங்களா? ஸோ இது உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்படின்னு சொன்னோம்னா ஒருத்தவங்களோட சிறப்பியல்புகளை பத்தி சொல்றது கேரக்டரிஸ்டிக்ஸ். கோக்னிஷன் அப்படின்னா அறிவு நிலை. ஓகேங்களா? ஸோ கோக்னிஷன் அப்படின்னா அறிவு நிலை. கான்செப்ட் அப்படின்னா பொதுமை கருத்து. இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதான் பொதுமை கருத்து, ஒரு கான்செப்ட் என்ன. கன்க்ளூஷன் அப்படின்னா கன்க்ளூஷன் என்ன? ஒரு முடிவுக்கு வா, கன்க்ளூஷனுக்கு வா அப்படின்னு அர்த்தம், முடிவுக்கு வா அப்படின்னு. அதே மாதிரி கான்ஃபிளிக்ட் அப்படின்னா முரண்பாடு, ஒரே கான்ஃபிளிக்டா இருக்கு இந்த விஷயம் அப்படின்வாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து கான்ஃபிளிக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படின்னா முரண்பாடா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது கான்சியஸ்னஸ் அப்படின்னா நினைவுநிலை. பேஷண்ட் வந்து கான்சியஸ்னஸ்னா இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு நினைவுநிலை இல்ல அப்படின்னு அது கான்சியஸ்னஸ் அப்படின்னா நினைவுநிலை. கிரியேட்டிங் த அட்மாஸ்பியர் அப்படின்னா சூழ்நிலை காட்டும் முறை. ஸோ அட்மாஸ்பியர்னா சூழ்நிலைன்னு சொல்லிட்டு வரும். கிரியேட்டிங் த அட்மாஸ்பியர்னா என்ன சொல்லுவாங்கன்னா சூழ்நிலை வந்து காட்டும் முறை. ஓகேங்களா? ஸோ வந்து நிறைய படத்தெல்லாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா? அந்த ரொமான்டிக் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த அட்மாஸ்பியர் அந்த அந்த இதான ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்றது. ஓகேங்களா? கிரியேட்டிவிட்டி அப்படின்னா படைப்பாற்றல். கிரிட்டிக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? திறனாய்வாளர். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு படத்தை வந்து கிரிட்டிக்ஸ் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? திறனாய்வாளர். டிக்ஷன் அப்படின்னா சொல்வளம். ஓகேங்களா? டிக்ஷன் அப்படின்னா சொல்வளம். அதுக்கப்புறம் டைடாக்டிக் அப்படின்னா அரங்கூறும் கவிதை. டிஸ்போசிஷன் அப்படின்னா மனநிலை. ஓகேங்களா? ஸோ டிஸ்போசிஷன் அப்படின்னா மனநிலை. டாக்ட்ரைன் அப்படின்னா கோட்பாடு. டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை படிச்சிருப்போம். டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னா அந்த இதுக்கான கோட்பாடு. எமோஷன் அப்படின்னா உள்ளக்கலர்ச்சி. எம்பத்தினா பிற நிலையில் தன்னை வைத்து பார்த்தல். ஸோ எம்பத்தி வேணும், ஒரு மனுஷனா பிறந்தா அவங்களுக்கு ஒரு எம்பத்தி வேணும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கேள்விப்படும். எம்பத்தி, சிம்பத்தின்னு. ஸோ சிம்பத்தினா பாவப்படுறத ஒருத்தவங்க பார்த்து, ஸோ எம்பத்தி அப்படின்னா அவங்க நிலைமையில இருந்து உணர்ந்து பார்க்கறது அப்படின்னா அதை எம்பத்தி. என்விரான்மெண்ட், இங்கதான் நம்ம அதை பார்த்தோம். அட்மாஸ்பியர் மாதிரி என்விரான்மெண்ட் ஒண்ணுதான் சூழ்நிலை. எபிக் அப்படின்னா பெருங்காப்பியம், அதாவது எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா பெருங்காப்பியம். அடுத்து எசன்ஸ், பிழிவு. ரோஸ் எசன்ஸ் அப்படின்னா ரோஸை பிழிஞ்சு எடுத்து வர எசன்ஸ் ஒரு விஷயம் தான் அது எசன்ஸ் அப்படின்னு. ரோஸ் எசன்ஸ்னா அந்த மாதிரி. ஸோ அதான் பிழிவு. எக்ஸ்பிளனேட்டரி, விளக்கமுறை. ஃபீலிங் அப்படின்னா உணர்ச்சி கூறு. ஃபீலிங்ஸ் அப்படின்னா உணர்ச்சி கூறு. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், அணிகள். ஹைப்பர்போல், உயர்வு நவிச்சி. ஹைப்போதசிஸ் அப்படின்னா கருதுகோள். ஒரு நடக்காது பட் ஒரு இது மாதிரி.
ஃபார் ஹைப்போதெட்டிக்கா இப்போ நீங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அதனால கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதான் ஹைப்போதெசிஸ், ஒரு கருத்து சொல்றது. இது இப்படி நடக்கலாம், இப்படி இந்த மாதிரி செஞ்சோம்னா அப்படி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப்போதெட்டிக் இதா சொல்றது தான் ஹைப்போதெசிஸ். ஸோ ஐடியல் லெவல் குறிக்கோள் நிலை, ஐடியல் லெவல் குறிக்கோள் நிலை. அடுத்து பார்த்தோம்னா இமேஜ்னா நம்ம தெரியும், படிமம், உருக்காட்சி. இமிடேட்டிவ் அப்படின்னா போல செய்தல், இமிடேஷன் சொல்லுவாங்க, இமிடேட்டிவ் போல செய்தல், இமிடேஷன் பண்றாங்க இவங்கள மாதிரி இமிடேஷன் பண்றாங்கன்னு சொல்லி போல செய்தல். இம்பல்ஸ் உள்தூண்டுதல், இம்பல்ஸ்னா உள்தூண்டுதல். இனிஷியேட்டிவ் அப்படின்னா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வைங்க அப்படின்னா அதை ஒரு தொடக்கறத வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நான் தொடங்காற்றல், தான் தொடங்காற்றல். இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அகத்தெளிச்சு, அப்துல் கலாம் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு அகத்தெளிச்சு அவங்க வச்சுதான் நான் பண்றேன் அந்த மாதிரி. இன்டலெக்ட் அறிவாற்றல், இன்ட்ரடக்ஷன் அறிமுகம், இதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இன்ட்ரடக்ஷன் அறிமுகம். இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னா அகக்காட்சி. அயனி அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அணி, இது நிறைய இங்கிலீஷ் படத்துல பார்த்துருப்பீங்க. அயனி அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அணி. அடுத்து நோயிங் அப்படின்னா அறிவுக்கூறு, மீனிங்ஸ் நம்ம தெரியும், சொற்பொருள். மெமரைசேஷன் மனப்பாடம் செய்தல். அடுத்து பார்த்தோம்னா மெமரைசேஷனா மனப்பாடம் செய்தல் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மெட்டோனிம் அப்படின்னா ஆகுப்பெயர் நம்ம படிக்கணும், அதான் மெட்டோனிம். அடுத்து பார்த்தோம்னா மெட்டஃபார்னா உருவகம், மெத்தட்னா ஒரு முறை. மீட்டர் அப்படின்னா யாப்பு, ஓகேங்களா, மீட்டர் அப்படின்னா யாப்பு. மூட் உட்பாட்டு நிலை, இப்போ என்னோட உட்பாட்டு நிலை என்ன, ஹாப்பியா சேடா, அந்த மூட் உட்பாட்டு நிலை. மோட்டிவ் ஊக்கி. ஒனமெட்டோபோயட்டிக் அப்படின்னா ஒலிக்குறிப்பு இல்ல, ஓகேங்களா, ஒனமெட்டோபோயட்டிக் ஒலிக்குறிப்பு இல்ல. பெர்செப்ஷன் புலன்காட்சி. பர்சனாலிட்டி ஆளுமை. போனடிக் பவர் ஓசை ஆற்றல். போயம் பாட்டு, பாட்டு. போயட்டிக் அப்படின்னா கவிதை மதிப்பு, போயட்டிக் அப்படின்னா கவிதை மதிப்பு. போயட்டிக் சிம்பத்தினா கவிப்பறிவு, இது போயட்டிக் வேல்யூ அப்படின்னா கவிதை மதிப்பு. போயட்டிக்னா என்னது, கவிதை. வேல்யூனா மதிப்பு. போயட்ரி அப்படின்னா கவிதை. அடுத்து பவர்னா ஆற்றல். பிராக்டிஸ் பயிற்சி. ப்ரோஸ் அப்படின்னா உரைநடை நம்ம பார்த்திருப்போம். ப்ரோஸ் போயட்ரி அப்படின்னா வசன கவிதை, ஓகேங்களா, நம்ம இது நடுவில் கூட படிச்சிருப்போம். ப்ரோஸ் போயட்ரி பாரதியார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதான் அந்த ப்ரோஸ் போயட்ரி. ஃப்ரீ வர்ஸ் அப்படின்னு சொல்ல படிச்சிருப்போம், வசன கவிதை. ப்ரோசோடி அப்படின்னா யாப்பிலக்கணம். ரைன் அப்படின்னா எதுகை, ரைமிங்க பேசுறீங்க, எதுகை முனை போட்டு பேசுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரிதம் அப்படின்னா ஒளிநயம், அதுதான் ரிதம். சிமாட்டிக் பவர்னா பொருளாற்றல். அடுத்து சென்சேஷன் புலனுணர்வு, சென்டிமெண்ட் பற்று சுவை. சிமிலினா உவமை, ஸ்டான்சானா பாசுரம், செய்யுள் பத்தி. ஸ்டிமுலஸ் அப்படின்னா தூண்டல். சப்ஜெக்டிவ் அகப்பொருள் கவிதை. சிம்பிள்னா குறியீடு. சிம்பத்தி நம்ம இல்லையா, பிறர் மீது இரக்கம் காட்டல். டெண்டன்சி உளப்போக்கு. தியரினா கொள்கை. தாட்னா எண்ணம், நம்மளோட எண்ணம். அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதல். வேல்யூனா மதிப்பு. வேர்ஸ் அப்படின்னா செய்யுள். வில்லிங்னா முயற்சி கூறு. ஸோ வேல்யூனா மதிப்பு, வேர்ஸ் அப்படின்னா செய்யுள், வில்லிங் அப்படின்னா முயற்சி கூறு. ஸோ முடிஞ்சாச்சு. அடுத்து பார்த்தோம்னா ஆக்ட்னா அங்கம். ஆக்ஷன் செயல்/நடிப்பு தான் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி வரும். அந்த மூவிஸ் பேஸ் பண்ணி வரும். நம்ம படிச்சுக்கணும். ஸோ அப்ரோப்ரியேட்னஸ் அப்படின்னா பொருத்தப்பாடு. கெட்டாஸ்ட்ரோஃபி அப்படின்னா விளைவு அல்லது முடிவு. காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னா காரண காரியம். கேரக்டர்னா பாத்திரம். ஒரு மூவில வந்து நான் ஒரு கேரக்டர் பிளே பண்றேன் அப்படின்னா பாத்திரம். கிளைமேக்ஸ்னா உச்சம். மூவியோட கிளைமேக்ஸ் என்ன அப்படிங்கிறது அது உச்சம். காமெடி பிளே இன்பவியல் நாடகம். காமெடி மூவியத்துல அது இன்பவியல் நாடகம். காம்ப்ளிகேஷன் சிக்கல். இது நம்ம முன்னே பார்த்தோம். கான்ஃபிளிக்ட் அப்படின்னா முரண் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தோம். கான்ஃபிளிக்ட் முரண்பாடு ஒண்ணுதான். கான்ட்ராஸ்ட் அப்படின்னா எதிர்கதை.
கான்ட்ராஸ்ட் அப்படின்னா எதிர்கதை. அதாவது பார்த்தோன்னா ட்ரெஸ் கூட கான்ட்ராஸ்டா கலர் போடணும் அப்படின்வாங்க. அப்படின்னா அதாவது இந்த கலருக்கு வந்து சம்மந்தமே இல்லாம ஒரு கலர் போட்டா கான்ட்ராஸ்ட் அப்படின்றது. கிரைசிஸ்னா சிக்கல். வாட்டர் கிரைசிஸ் அப்படின்னும் தண்ணீர் சிக்கல் அந்த மாதிரி. அதாவது வாட்டர் கிரைசிஸ் சொல்ற மாதிரி கிரைசிஸ் அப்படின்னா சிக்கல். டயலாக் நம்மளுக்கு நல்லா தெரியும். உரையாடல் டயலாக் சொல்லு. டிஸ்கஷன் ஆய்வு. டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா ஆய்வு. ட்ராமாட்டிக் அயர்னி அப்படின்னா நாடக முரண். நாடக முரண். அடுத்து பார்த்தோன்னா எக்கனாமினா உரையாடல் சிக்கனம். இங்க எக்கனாமி, அதாவது இந்த இடத்துல எக்கனாமி அப்படின்னு பார்க்கும்போது உரையாடல் சிக்கனம். ஓகேங்களா, பொருளாதாரம் வரும். பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிலிம் இது இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எக்கனாமினா உரையாடல் சிக்கனம். ஃபாலிங் ஆக்ஷன் அப்படின்னா வீழ்ச்சி. ஃபாலிங் ஆக்ஷன் வீழ்ச்சி. இமிடேஷன் போலச்செயல் நம்ம மேல பார்த்தோம். இதுவும் மேல பார்த்தோம். இன்ட்ரடக்ஷன் அறிமுகம். எக்ஸ்போசிஷன் தொடக்கம். இர்ரெசொல்யூஷன் அப்படின்னா முடிவின்மை. இர்ரெசொல்யூஷன்னா முடிவின்மை. மோட்டிவேஷன் தூண்டுதல் உணர்ச்சி. பேஸ் வேகம். அதாவது பார்த்தா ஸ்லோ பேஸ், ஃபாஸ்ட் பேஸ் அப்படின்னா வேகம். பேரலிசம் அப்படின்னா இணைக்கதை. ஸோ ஒரு படம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கதை போயிட்டு இருக்குமா சொல்லுவாங்க. இந்த கொரியன் மொழிலாம் நிறைய நடக்கும். இந்த பக்கம் வந்து ஒருத்தவங்க பேய் கூட சண்டை போட்டுருந்தாங்க, அதே சமயத்துல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதான் பேரலிசம், இணைக்கதை. ஒரே படத்துல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒன்று நடக்கும், இந்த பக்கம் நடக்கும், கடைசி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஏதோ ஒரு முடியும். அதுதான் பேரலிசம், இணைக்கதை. பிளாட் அப்படின்னா கதைப்போக்கு. பிளாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கதை அமைப்பு. ரெசல்யூஷன் சிக்கலின் தீர்வு தான் ரெசல்யூஷன். ரைஸ் அண்ட் ஃபால் ஏற்ற இறக்கம். பேர்ல இருக்கு ரைஸ் அண்ட் ஃபால், ஏற்றம் இறக்கம், ஏற்ற இறக்கம். ரைசிங் ஆக்ஷன் வளர்ச்சி. ஃபாலிங் ஆக்ஷன்னா வீழ்ச்சி. அப்படியே ஆப்போசிட். ஃபாலிங் ஆக்ஷன் வீழ்ச்சி, ரைசிங் ஆக்ஷன் வளர்ச்சி. செட்டிங் பின்னணி. சொல்லிலியோக்யூஸ் அப்படின்னா தனிமொழி. அப்படின்னா தனிமொழி. தனிமொழி. ஸ்டேஜ் டைரக்ஷன் பார்த்தோம்னா மேடை நெறிக்குறிப்புகள். ஸ்டோரி கதை தெரியும். டெக்னிக் அப்படின்னா உத்திகள். ட்ராஜடி அப்படின்னா துன்பவியல் நாடகம். ட்ராஜடிக் ஸ்டோரினா துன்பவியல், ஒரு ஏதோ ட்ராஜடி ஆக்சிடென்ட் நடந்து யாராவது போவாங்க, கேன்சர் வந்து ஒரு ட்ராஜடி ஸ்டோரி, அந்த மாதிரி துன்பவியல் நாடகம். அடுத்து பார்த்தோம்னா ட்ராஜிக் காமெடினா துன்பவியல் நகைச்சுவை. டேர்னிங் பாயிண்ட் ட்விஸ்ட் மூலம் டேர்னிங் பாயிண்ட். இதான் வந்து திருப்புமுனை படத்துல அப்படின்னா டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா திருப்புமுனை. இது அவ்வளவுதான் முடிஞ்சது. ஓகே, அடுத்து பாருங்க எல்லாம் புக்ல இருந்து. நிகர் அப்படின்னா ஈக்குவலண்ட். இவருக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்னா இவங்களுக்கு ஈக்குவலண்டான ஆளு யாருமே இல்லை அப்படின்னு. ஓகே, இது பாருங்க. டிரான்ஸ்லேஷியோ அப்படின்ற சொல்லுக்கு கொண்டு சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். டிரான்ஸ்லேஷியோ கொண்டு சொல்லுதல். ஆக்சுவலி இது ஒரு லத்தீன் சொல்லுன்னு தான் வந்துச்சு டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது. ஸோ அதுக்கு அர்த்தம் கொண்டு சொல்லுதல். டிரான்ஸ்லேஷியோ கொண்டு சொல்லுதல். அதே மாதிரி ராம்டியோ சிங் அப்படின்றது எப்படின்னா ராம்தேவ் சிங் அப்படின்னு. ராம்தேவ் சிங் இதுவும் கொடுத்து கேட்பாங்க, ராம்தியோ சிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். ராம்தேவ் சிங். அடுத்து லக்ஷ்மண்னா லக்குவன். லக்ஷ்மணுக்கு லக்குவன் நமக்கு தெரியும். அடுத்து ட்ரெயின்டு ஸ்டாஃப்னா பயிற்சி பெற்ற அலுவலர். ஏன்னா முடிஞ்சிருச்சு. ட்ரெயின்ட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம் முடிஞ்சு போச்சு, அதனால பயிற்சி பெற்ற அலுவலர். ட்ரைனிங் ஸ்டாஃப்னா பயிற்சி தரும் அலுவலர். அடுத்து கிளாசரினா அருஞ்சொல் அகரமுதலி. நமக்கு தெரியும், பின்னாடி போட்டுப்பாங்க கிளாசரி அப்படின்ட்டு. ஸோ அருஞ்சொல் அகரமுதலி. ஸோ ஓகே, கோலம் நம்ம கீழே கோலம் போடலையே அது. A simple and sometimes elaborate pattern drawn in front of the house with white powder of rice flour. A symbol of auspiciousness அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப கோலம். ஹைகோர்ட் பெஞ்ச் அப்படின்னா உயர் நீதிமன்ற அமர்வு. சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் அப்படின்னா உச்ச நீதிமன்ற அமர்வு. ஹைகோர்ட் பெஞ்ச் உயர் நீதிமன்ற அமர்வு. கம்பினீட்டினான் இப்ப மரபு தொடர்ல வரும். இது இதுல இருந்துச்சு உள்ள கொடுத்துருந்தாங்க. ஸோ கம்பினீட்டினான் பார்த்தோம்னா அது ஒரு மரபு தொடர். அதுக்கு ஆக்சுவலி இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஹி போட்டட் அவே அப்படின்றாங்க. கம்யூனிட்டிட்டான் அப்படின்வாங்க இல்லையா, அதான் ஹி போட்டட் அவே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்மெல் எ ரேட் அப்படின்னா ஐயமுட்டான் அப்படின்னு சொல்றது. ஐ கேன் ஸ்மெல் எ ரேட் அப்படின்னா இருக்குன்னா அங்க எனக்கு ஏதோ ஒரு டவுட் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் படம்லாம் நிறைய பார்க்கணும்னு தெரிஞ்சிருக்கேன். ஸோ ஐ ஸ்மெல் எ ரேட், ஐ கேன் ஸ்மெல் எ ரேட். ஸோ நாவல்ஸ் படிச்சதுனால தெரிஞ்சிருக்கும் ஐயமுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சரி எனக்கு எங்கேயும் இது ஃபிஷ்ஷியா ஃபீல் பண்ணுது அப்படின்னாலே அந்த மாதிரிதான். ஸ்மெல் எ ரேட் அப்படின்னாலும் ஃபிஷ்ஷியா ஃபீல் பண்ணுது. ஐ கேன் ஸ்மெல் சம்திங் ஃபிஷ்ஷி ஏர் அப்படின்வாங்க. இங்க ஏதோ சந்தேகப்படுது, அதான் ஐயமுட்டான். ஓகே, அடுத்து தமிழ் ஹீரோயிக் போயட்ரி அப்படின்னா தமிழ் வீரநிலை கவிதை. தமிழ் ஹீரோயிக் போயட்ரி தமிழ் வீரநிலை கவிதை அப்படியே பேர்ல இருக்கு. தமிழ் ஹீரோயிக்
வீரம், வீரமான சொல்ல வீரநிலை. போயட்ரி கவிதை. அடுத்து ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா செய்வினை. ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை. அட்ஜெக்டிவ் பெயரடை. அட்ஜெக்டிவ் அப்படின்னா பெயரடை. அட்வெர்ப்னா வினையடை. ஸோ அட்ஜெக்டிவ்னா பெயரடை, அட்வெர்ப் அப்படின்னா வினையடை. எப்படி ஆச்சுலாம் வேர்ப்னா என்னது? வேர்ப்னா வினை. ஸோ அப்படின்னு போது பார்த்தோம்னா அது வினையடை. இது வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அஃபிர்மேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா அஃபிர்மேட்டிவ் அப்படின்னா ஒரு உடன்பட்டு சொல்றது அஃபிர்மேஷன் அப்படின்வாங்க. ஸோ அப்படின்னு வரும்போது உடன்பாட்டு தொடர். அனாலிசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னா தொடரை பகுத்தல். அதான் அனாலிசிஸ் ஆஃப் சென்டென்ஸ், தொடரை பகுத்தல். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா கலவை தொடர். கலவை தொடர். காம்ப்ளெக்ஸ்னா என்னது? ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் கலவையா இருக்குது அப்படின்றது. காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா கூட்டுத்தொடர். ஸோ காம்ப்ளெக்ஸ்னா கலவை, காம்பவுண்ட் அப்படின்னா கூட்டுத்தொடர். காம்பவுண்ட்ல எல்லாரும் ஒன்னா கூடியிருக்காங்க. கன்கார்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னா இசைவு. கன்கார்ட் ஆஃப் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு ஒரு ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க. கன்ஜக்ஷன் அப்படின்னா நம்ம மாதிரி இணைப்பு சொற்கள். த பட், பிகாஸ் இந்த மாதிரி வரும் இல்லையா, அதெல்லாம் கன்ஜக்ஷன். அதான் இணைப்பு சொற்கள். நம்ம ஆனால், அது போல, அந்த மாதிரி இணைப்பு சொற்கள். டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட்னா என்னது? நேர். ஸ்பீச்னா கூற்று, நேர் கூற்று. இன்டைரக்ட் ஸ்பீச்னா அயர் கூற்று. எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். எக்ஸ்கிளமேட்டரினா உணர்ச்சி, உணர்ச்சி தொடர். இடியோமேட்டிக் ஃபேஸ் அப்படின்னா மரபு தொடர். நம்ம மரபு தொடர்னாலே இடியம்ஸ் சொல்லுவோம். ஸோ இடியோமேட்டிக் பிரேசஸ். இன்டைரக்ட் ஸ்பீச் அயர் கூற்று நம்ம சொல்லணும். இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் அப்படின்னா செய்வினை செயற்பாட்டு வினை மாற்றம் அப்படின்னா நம்ம செய்வினை செயற்பாட்டு வினைக்கு மாற்றம் இல்லையா. இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஆக்டிவ் அண்ட் பேசிவ். ஸோ ஆக்டிவ்னா செய்வினை, பேசிவ் வாய்ஸ் அப்படின்னா செயற்பாட்டு வினை. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா வினாத்தொடர். இன்ட்ராகேட்டிவ்னா கொஸ்டின் கேட்கறது. ஸோ வினாத்தொடர். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா செயற்படும் பொருள் குஞ்சிய வினை. இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா செயற்படும் பொருள் குஞ்சிய வினை. அடுத்து மெயின் கிளாஸ் அப்படின்னா முதன்மை தொடர், மெயினான ஒரு இது. ஸோ முதன்மை தொடர் மெயின் கிளாஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ்னா எதிர்மறை, எதிர்மறை தொடர். ஆப்ஜெக்ட் அப்படின்னா செயற்படும் பொருள் சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து ஆப்ஜெக்ட். ஆர்டர் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா சொல்முறை. பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா செயற்பாட்டு வினை. ப்ளூரல் பன்மை. ப்ளூரல் தான் பன்மை. சிங்குலர் ப்ளூரல் படிச்சுப்போம் இல்லையா. ஸோ ப்ளூரல் பன்மை. ப்ளூரல் தான் நிறைய இருக்கிறது. ப்ரிடிகேட் பயனிலை. ப்ரிடிகேட் அப்படின்னா பயனிலை. ப்ரிஃபிக்ஸ் நமக்கு தெரியும். ப்ரிஃபிக்ஸ் தான் முன்னொட்டு அப்படின்னும், சஃபிக்ஸ் அப்படின்னா பின்னொட்டு அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ ப்ரிஃபிக்ஸ் முன்னொட்டு. பங்க்சுவேஷன் நிறுத்தக்குறி. அடுத்த சென்டென்ஸ்னா தொடர். சிம்பிள் சென்டென்ஸும் தனி தொடர். சிங்குலர்னா ஒருமை, ஒருமை பன்மை. சிங்குலர் சொல்லுவோம், சிங்குலர் ஒருமை. ப்ளூரல் பன்மை. சப்ஜெக்ட் எழுவாய். சப்ஜெக்ட் எழுவாய். சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னா சார்பு தொடர். சபார்டினேட் கிளாஸ் சார்பு தொடர். சஃபிக்ஸ் என்ன பார்த்தோம்? பின்னிட்டு. ப்ரிஃபிக்ஸ்னா முன்னிட்டு. சின்டாக்ஸ் அப்படின்னா தொடரியல். சின்டாக்ஸ் அப்படின்னா தொடரியல். சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னா தொடரை சேர்த்தல். சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் தொடரை சேர்த்தல். இந்த சீக்வென்ஸ் ஆஃப் டென்சஸ் அப்படின்னா கால முடிவு. கால முடிவு தான் சீக்வென்ஸ் ஆஃப் டென்சஸ். திசரிஸ் அப்படின்னா தொகைச்சொல் நிகண்டு. திசரிஸ் அப்படின்னா தொகைச்சொல் நிகண்டு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னா தொடர் மாற்றம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னது? மாற்றம். சென்டென்ஸ்னா தொடர். ஸோ தொடர் மாற்றம். டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா செயற்படும் பொருள் குன்றா வினை அப்படின்னு நம்ம பார்த்தோம். செயற்படும் பொருள் குன்று வினைனா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா செயற்படும் பொருள் குன்றா வினை. அடுத்து மொழிபெயர்ப்பு. அடுத்து பார்த்தோம்னா அனாலிசிஸ். அனாலிசிஸ்னா பகுப்பாய்வு. அனலைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவது பகுப்பாய்வு. கம்யூனிகேஷன் அப்படின்னா தொடர்பாடல். கம்யூனிகேட் பண்றாங்க அப்படின்னா தொடர்பு கொள்றாங்க அப்படின்னா ஸோ தொடர்பாடல். காம்போனன்ட் அப்படின்னா கூறுபாடு. காம்போனன்ட் கூறுபாடு. கான்செப்ட் அப்படின்னா எண்ணக்கரு. கான்செப்ட் அப்படின்னா எண்ணக்கரு. கோரிலேஷன் அப்படின்னா ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்க ஒரு இணைவு என்ன அப்படின்னு பாக்குறது. அடுத்து கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா ஒத்தியைவு. கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா ஒத்தியைவு. டீகோடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க டீகோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வில்பு. உள்ள என்னதான் இருக்கு நம்ம அவிழ்த்து பார்ப்போம். புரிய வில்பு. டயலாக்ட் அப்படின்னா கிளைமொழி. டயலாக்ட் அப்படின்னா கிளைமொழி. எஃபிஷியன்சி அப்படின்னா வினைத்திறம். எஃபிஷியன்சி வினைத்திறம். ஒரு எஃபிஷியன்டா ஒர்க் பண்றாங்க அப்படின்னா திறமையா வினைய திறனா செய்யறாங்க அப்படின்னு வினைத்திறம். ஈக்குவலன்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா சமவலு மொழிவுகள். சமவலு மொழிவுகள். ஈக்குவலன்ட்னா சமவலு. எக்ஸ்பிரஷன் அப்படின்னா மொழிவுகள். ஜெனரேட்டிவ் கிராமர் அப்படின்னா பிறப்பாக்க இலக்கணம். ஜெனரேட்டிவ் கிராமர் அப்படின்னா பிறப்பாக்க இலக்கணம். ஐடியாலஜி அப்படின்னா கருத்தியல். ஒரு ஐடியாலஜி இருக்கணும். ஒரு 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 கட்சி இருக்குன்னா அதுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும் அப்படின்வாங்க இல்லையா. ஸோ அது கருத்தியல். இடியம்ஸ் தான் மரபு தொடர். இமேஜ் படிமம். உருக்காட்சி அப்படின்னு பார்த்தோம். பெர்செப்ஷன் அப்படின்னா புலக்காட்சி. புலக்காட்சி அப்படின்றது தான் பெர்செப்ஷன். பிராக்மேட்டிக் மாடல் அப்படின்னா பயன்வழி மாதிரியுறு.
பிராக்மேட்டிக் மாடல் அப்படின்னா பயன்வழி மாதிரி உரு. இது பிராக்மேட்டிக் டிரான்ஸ்லேஷன்னா பயன்வழி மொழிபெயர்ப்பு. டிரான்ஸ்லேஷன்னா மொழிபெயர்ப்பு இல்லையா? ஸோ பயன்வழி மொழிபெயர்ப்பு. ப்ராசஸ் அப்படின்னா நிகழ்முறை ப்ராசஸ். தெரியும் பழமொழின்னு சொல்லிட்டு. இப்போ பழமொழி. அடுத்த ரெஃபரன்ஸ் புக் எடுப்போம் அப்படின்னு சொல்லுங்க. பார்வை நூல்கள். ரிலேட்டிவிட்டினா தொடர்பியல். சிமாண்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா சொற்பொருள் உறவு. சிக்னிபிகன்ஸ் அப்படின்னா பொருண்மை. சிக்னிஃபைட் அப்படின்னா குறிப்படு பொருள். சிக்னிபிகன்ஸ்னா பொருண்மை. சிக்னிஃபையர் அப்படின்னா குறிப்பான். இது சிக்னிஃபை பண்ணப்படுறவங்க, யார் ஒரு ஆளு. சிக்னிஃபையர் குறிப்பான். சோசியோ ரிலேஷனல் பேட்டர்ன் அப்படின்னா சமூக உறவு கோலம். சோசியோனா சமூகம், ரிலேஷன்னா உறவு, பேட்டர்ன் அப்படின்னா கோலம். ஒரு பேட்டர்ன் வரணும், அது அதான் சோசியல் ரிலேஷன் பேட்டர்னா சமூக உறவு கோலம். சோர்ஸ்னா என்னது? மூல நூல் இல்லைன்னா வளநூல். ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னா அமைப்பியம். சர்ஃபேஸ் லெவல் மேற்பரப்பு மட்டம். சின்டாக்டிக்கல் எலமெண்ட் அப்படின்னா தொடர் இலக்கண கூறுகள். டார்கெட் லாங்குவேஜ் இலக்கு மொழி. டார்கெட்னா இலக்கு, லாங்குவேஜ்னா மொழி, இலக்கு மொழி. டெக்னிக்னா நுண்முறை. மரபு ட்ரெடிஷனல் மாடல் அப்படின்னா மரபு வழி மாதிரியுரு. அறிவோம் தெளிவோம். சோ உலக செய்தி நிறுவனங்கள். சோ இது பார்த்துக்கலாம். ஏபி அப்படின்னா அமெரிக்கன் அசோசியேஷன் பிரஸ் தான் ஏபி. அடுத்து ராய்டர் நிறுவனம். ராய்டர் பேர் நேர்ல இருக்கு. சோ ராய்டர் நிறுவனம். ஏஜென்சி பிரான்ஸ் பிரஸ், அதாவது ஏஜென்சி பிரான்ஸ் பிரஸ், ஏஜென்சி பிரான்ஸ் பிரஸ். யுனைடெட் பிரஸ் இன்டர்நேஷனல், யுனைடெட் பிரஸ் இன்டர்நேஷனல், UPI. யுனைடெட் பிரஸ் இன்டர்நேஷனல். டாஸ் அப்படின்னா டாஸ் செய்தி நிறுவனம், பேர் நேரடியாவே இருக்கு. அடுத்து இந்திய, இது பாத்தீங்கன்னா உலக செய்தி நிறுவனங்கள். இது பார்த்தோம்னா இந்திய செய்தி நிறுவனம்ல பொது நிறுவனம் தனியா, தனியார் நிறுவனம் தனியா. ஏபிஐ அப்படின்னா இங்க ஏபிஐ அப்படின்னா அசோசியேஷன் பிரஸ் ஆஃப் இந்தியா. இது பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, PTI. பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, PTI. யுனைடெட் பிரஸ் ஆஃப் இந்தியா. சோ இங்க பார்த்தோம்னா யுனைடெட் பிரஸ் இன்டர்நேஷனல். இது இன்டர்நேஷனல், உலக செய்தி நிறுவனம்னால இன்டர்நேஷனல். இது பார்த்தோம்னா இந்தியான்றனால யுனைடெட் பிரஸ் ஆஃப் இந்தியா. அடுத்து யுனைடெட் நியூஸ் ஆஃப் இந்தியா, இன்னொரு யுஎன்ஐ பார்த்தோம்னா யுனைடெட் நியூஸ் ஆஃப் இந்தியா, யுனைடெட் நியூஸ் இந்தியா. ப்ரீ பிரஸ் ஆஃப் இந்தியா. அடுத்து தனியார் நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம்னா குளோபல் நியூஸ் ஏஜென்சி. அடுத்து ஓரியன் பிரஸ், இது ஓகே தேவையில்ல. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அடுத்து இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் மட்டும் ஓகே. அடுத்து ஓகே மீட்டர் அப்படின்னா தமிழ்ல மானின்னு சொல்லுவாங்க. மீட்டர் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எலக்ட்ரோமீட்டர்ல மீட்டர் அப்படின்னா மானி, எலக்ட்ரோனா மின், ஸோ மின் மானி. லாக்டோமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டர்னா மானி, லாக்டோனா பால், ஸோ பால் மானி. தெர்மோமீட்டர்ல மீட்டர்னா மானி, தெர்மோனா வெப்பம், ஸோ வெப்பமானி. அடுத்து இயந்திர மொழிபெயர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மிஷின் டிரான்ஸ்லேஷன். இயந்திரம்னா மிஷின், மொழிபெயர்ப்புனா டிரான்ஸ்லேஷன். தமிழில் நிகழ்த்த முடியும், ஓகே அது தவிர. இயற்கை மொழி பகுப்பாய்னா, இயற்கைனா நேச்சுரல், மொழி லாங்குவேஜ், பகுப்பாய்வு அப்படின்னா ப்ராசஸிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், இயற்கை மொழி பகுப்பாய்வு. அடுத்து டிசிபி அப்படின்னா செய்தி பரிமாற்ற தொழில்நுட்பம், செய்தி பரிமாற்ற தொழில்நுட்பம் தான் டிசிபி. அடுத்து இணைய நெறிமுறை, அதாவது இன்டர்நெட் புரோட்டோகால் அப்படின்னு வரும். ஸோ இன்டர்நெட்னா இணைய, புரோட்டோகால் அப்படின்னா நெறிமுறை, இணைய புரோட்டோகால். செய்தி பரிமாற்ற தொழில்நுட்பம்னா டிசிபி. அடுத்தது நிருபர்னா செய்தியாளர். வாசகர் அப்படின்னா படிப்பவர். பத்திரிகை இதழ், அதாவது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். நிருபர்னா செய்தியாளர், வாசகர்னா படிப்பவர், பத்திரிகைனா இதழ். ஆச்சரியம் அப்படின்னா வியப்பு. விஞ்ஞானம்னா அறிவியல். சித்திரம் ஓவியம். சந்ததி வழித்தோன்றல். உத்தேசம் கருதுகை, உத்தேசம் அப்படின்னா கருதுகை. அபிவிருத்தி மிகு வளர்ச்சி, அபிவிருத்தி அப்படின்னா மிகு வளர்ச்சி, உத்தேசம் கருதுகை. தேசம் நாடு. விமர்சனம் திறனாய்வு, சுதந்திரம் விடுதலை, சுதந்திரம் அப்படின்னா விடுதலை. பரிவாரங்கள் உறவினர்கள்,
வசூல் தண்டல், வசூல் தண்டல். ஜாமீன் பிணை, ஜாமீன் பிணை. பிரசுரித்தல் வெளியிடுதல், பிரசுரித்தல் வெளியிடுதல். தீர்மானம் முடிவு, தீர்மானம் முடிவு. இது ஆர்ட் எடிட்டர் கலைப்பகுதி ஆசிரியர், ஆங்கர் நெறியாளர். ஆர்ட் எடிட்டர் கலைப்பகுதி ஆசிரியர், ஆங்கர் நெறியாளர். பீட் ரிப்போர்ட்டர் அப்படின்னா செய்திகள், செய்தி கள நிருபர். ஸோ களத்துல போய் செய்தி இது பண்றாங்க, அதான் பீட் ரிப்போர்ட்டர் தான், செய்தி கள நிருபர். பிட் நியூஸ் அப்படின்னா துணுக்கு செய்திகள், பிட்னா துணுக்கு, நியூஸ் செய்திகள். பியூரா அப்படின்னா செய்தி நிறுவனம், பியூரா அப்படின்னா செய்தி நிறுவனம். கேரிகேச்சர் அப்படின்னா கேலி சித்திரம், கேரிகேச்சர் கேலி சித்திரம். கார்ட்டூன் கருத்து படம், ஓகேங்களா. கார்ட்டூன் வந்து கேலி சித்திரம் கிடையாது, கேரிகேச்சர் தான் கேலி சித்திரம். கார்ட்டூன் கருத்தம் கருத்து படம். கம்போசிங் அச்சுக்கோத்தல், கம்போசிங் அச்சுக்கோத்தல். காப்பி, காப்பினா படி, காப்பி படி. காப்பி எடிட்டர்னா எழுத்துப்படி திருத்தனர், காப்பி எடிட்டர் எழுத்துப்படி திருத்தனர். கிரைம் நியூஸ், கிரைம்னா குற்றம், நியூஸ் செய்தி, ஸோ குற்ற செய்திகள். எடிட்டர் ஆசிரியர், எடிட்டோரியல் அப்படின்னா தலையங்கம், ஸோ எடிட்டர்னா ஆசிரியர், எடிட்டோரியல் அப்படின்னா தலையங்கம். ஃபேக் நியூஸ் பொய்யான செய்தி, ஃபேக்னா பொய், நியூஸ் செய்தி பொய்யான செய்தி. ஃபில்லர் துண்டு செய்திகள். கிராபிக்ஸ் அப்படின்னா வரைபடங்கள், கிராபிக்ஸ் வரைபடம். கிரீன் ப்ரூஃப் இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின், திருத்தப்படாத அச்சு கிரீன் ப்ரூஃப். ஹெட்லைன்ஸ் தலைப்பு செய்தி, ஹெட்லைன்ஸ் தலைப்பு செய்தி. ஹாட் நியூஸ் அப்படின்னா அண்மை செய்தி, ஹாட் நியூஸ் அப்படின்னா அண்மை செய்தி. இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னா விளக்கப்படம். இம்ப்ரெஷன்னா அச்சுப்பதிப்பு, இல்லஸ்ட்ரேஷன் விளக்கப்படம். இம்ப்ரெஷன் அச்சுப்படிப்பு. இன்டர்வியூ நேர்காணல், இன்டர்வியூ நேர்காணல். இன்டர்வியூவி அப்படின்னா நேர்காணல் தருபவர், இன்டர்வியூ. அடுத்து இன்டர்வியூவர்னா நேர்காணல் நிகழ்த்துபவர். இது இன்டர்வியூ எடுக்கிறவங்க, இது இன்டர்வியூக்கு போறவங்க, இது இன்டர்வியூ. ஜேர்னலிசம் இதழியல், ஜேர்னலிஸ்ட்னா இதழாளர், இது இதழாளர் கேட்கறவங்க, ஜேர்னலிஸ்ட்ல இருக்கிறவங்க, இது வந்து அந்த படிப்பு இதழியல். அடுத்து லிட்டில் மெகாசின்ஸ் அப்படின்னா சிற்றிதழ்கள். லோக்கல் நியூஸ் உள்ளூர் செய்தி. மெகசின் அப்படின்னா இதழ், மெகசின் அப்படின்னா இதழ். மாஸ் கம்யூனிகேஷன் செய்தி தொடர்பு, மாஸ் கம்யூனிகேஷன் செய்தி தொடர்பு. மாஸ் மீடியானா மக்கள் தொடர்பு சாதனம், மக்கள் தொடர்பு சாதனம் தான் மாஸ் மீடியா. நியூஸ் ஏஜென்சி அப்படின்னா செய்தி நிறுவனங்கள். நியூஸ் பேப்பர்னா செய்தித்தாள், நியூஸ் ஏஜென்சி அப்படின்னா நிறுவனம், பேப்பர்னா செய்தித்தாள். நியூஸ் சர்வீஸ் அப்படின்னா செய்தி பிரிவு, நியூஸ் சர்வீஸ்ன்றது பிரிவு. பேஜ் லே அவுட் பக்க வடிவமைப்பு, பேஜ் லே அவுட் பக்க வடிவமைப்பு. பார்ட் டைம் ரிப்போர்ட்டர் பகுதி நேர செய்தியாளர், ஏன்னா பார்ட் டைம்னா பகுதி நேரம், ரிப்போர்ட்டர் செய்தியாளர். பீரியாடிக்கல்ஸ் அப்படின்னா பருவிதழ், பீரியட்னா ஒரு பீரியட், அந்த குறிப்பிட்ட பீரியட்ல மட்டும் அந்த பருவிதழ் இதழ் வந்து இது பண்ணாதான் பருவ இதழ் அப்படின்றாங்க. ஸோ பிரஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா செய்தியாளர் கூட்டம். பிரிண்டர் அப்படின்னா அச்சு, பிரிண்ட் அச்சு. பிரிண்டர் ஃபார்ம்னா அச்சிட்ட படிவம். இது ப்ரூஃப்னா மெய்ப்பு திருத்துப்படி, இது மெய்ப்பு திருத்துனர். ப்ரூஃப் ரீடர் செய்யறவங்க, இது வந்து இது செய்யற ஒரு விஷயம். ஸோ ப்ரூஃப்னா மெய்ப்பு திருத்துப்படி, ப்ரூஃப் ரீடர்னா மெய்ப்பு திருத்துனர். பப்ளிஷர்னா வெளியிடுபவர், அதாவது பதிப்பாளர், பதிப்பாளர் தான் பப்ளிஷர் தான் வெளியிடுபவர். ரிவைஸ் எடிஷன் அப்படின்னா திருத்தப்படிவு. அடுத்து ரீ எடிஷன் அப்படின்னா மறுபதிப்பு. எடிஷன்னா என்னது பதிப்பு, ரீனா என்னது மறு. சோ ரீ எடிஷன் அப்படின்னா மறுபதிப்பு. ரிப்போர்ட்டர் செய்தியாளர், ரிப்போர்ட்டர் செய்தியாளர். ரிவ்யூ மதிப்புரை. ஸோ HTML அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்வாங்க. அதுக்கு தமிழ்ல மீவுரை குறிப்பு மொழி, மீவுரை குறிப்பு மொழி, மீவுரை குறிப்பு மொழி தான் HTML. மீவுரை பரிமாற்ற நெறிமுறை அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்பர் புரோட்டோகால் அப்படின்றாங்க. ஸோ புரோட்டோகால்னாவே நெறிமுறைன்னு பார்த்தோம் நம்ம. ஸோ புரோட்டோகால் HTTP அப்படின்னு வச்சா மீவுரை பரிமாற்ற நெறிமுறை. URL அப்படின்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். URL அதாவது ஒரு வெப்சைட்டோட URL அப்படின்னு சொல்லி அதுதான் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். யூனிஃபார்ம்னா என்ன சீரான, ரிசோர்ஸ்னா என்னது வளம், லொக்கேட்டர்னா இடம் காட்டி. ஸோ சீரான வள இடம் காட்டிகள், அதான் URLs. ஸோ என்ன பார்த்தோம், HTTPனா மீவுரை பரிமாற்ற நெறிமுறைகள். www அப்படின்னா இரண்டாம் பகுதி உலகளாவிய வலை, வேர்ல்ட் வைட் வெப் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்ட் வைட் வெப் அப்படின்னா இரண்டாம் பகுதி உலகளாவிய வலை அப்படின்னு. அடுத்து இது மூன்றாம் பகுதி இணையதளத்தின் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்வு அப்படின்றாங்க. .org அப்படின்னா அதோட இறுதி பகுதி அப்படின்றாங்க.
அது முதல் பகுதி என்னன்னு வரும். இப்போ www.google.comனா www அப்படின்னு போடும் ஃபர்ஸ்ட். அடுத்து கூகுள், அடுத்து .com. ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு, இது செகண்ட் பார்ட்டு, இது பார்த்தோம்னா தேர்ட் பார்ட் அப்படின்றாங்க. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, அடுத்து பார்த்தோம் கிளாசிக்கல் தமிழ் ஆன்லைன் அப்படின்னா இணையவழி செம்மொழித்தாள். இணையவழி செம்மொழித்தாள். அடுத்து இ லேர்னிங் அப்படின்னா மின் கற்றல். ஈனா மின், லேர்னிங்னா கற்றல், மின் கற்றல். விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் ஸ்பீச்சஸ் அப்படின்னா இணைய வகுப்பு உரைகள். விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் ஸ்பீச்சஸ் அப்படின்னா இணைய வகுப்பு உரைகள். அடுத்து எழுத்துரு. எழுத்துருனா ஃபாண்ட். குறியேற்றம் அப்படின்னா என்கோடிங். குறியேற்றம் அப்படின்னா என்கோடிங். விசைப்பலகை கீபோர்ட். விசைப்பலகைனா கீபோர்ட். தட்டச்சு இடைமுக செயலி இன்டர்ஃபேஸ் டூல். தட்டச்சு இடைமுக செயலி அதான் இன்டர்ஃபேஸ் டூல். அது இயங்குதளம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆண்ட்ராய்டு ஓஎஸ், அப்புறம் ஆப்பிள் அந்த இது ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை இயங்குதளம் ஐஓஎஸ் அப்படின்னு இல்லையா, ஐஓஎஸ் அப்படி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இயங்குதளம் ஓஎஸ். கையெழுத்து உணரி ஹேண்ட் ரிட்டன் ரெகக்னேஷன். கையெழுத்து உணரி. ஸோ கையெழுத்துனா ஹேண்ட் ரிட்டன், உணரினா ரெகக்னேஷன். பேச்சுரை மாற்று. பேச்சுரைனா ஸ்பீச், மாற்றினா ரெகக்னைசர், ஸ்பீச் ரெகக்னைசர். மின் அகராதி. அகராதினா டிக்ஷனரி, மின்னுனாவே இ வந்துடும். ஸோ இ டிக்ஷனரி. சொற்பிழை திருத்தம். ஸ்பெல். சொற்பிழைனா என்னது, ஸ்பெல்லிங். திருத்தினா செக்கர். சொற்பிழை திருத்தி. ஒளி வழி எழுத்தறிவான் ஆப்டிக்கல். ஒளினா ஆப்டிக்கல். வழி எழுத்தறிவான் அப்படின்னா கேரக்டர் ரெகக்னைசர். ஒளி வழி எழுத்தறிவான். தமிழ் சொற்செயலி அப்படின்னு தமிழ் வேர்ட் ப்ராசஸர். இசுகை ஸ்கைப். இசுகை அப்படின்னா ஸ்கைப். ஓகே, உரிமம் பெற்ற முறையான மென்பொருள் அப்படின்னா ஒரிஜினல் லைசன்ஸ் வந்து உரிமம் பெற்ற முறையான மென்பொருள். இது பைரேட்டட் சாஃப்ட்வேர் அப்படின்னா களவு நகல் மென்பொருள். பைரேட்டட் சாஃப்ட்வேர் தான் களவு நகல் மென்பொருள். விரலினா பென்ட்ரைவ் யூஸ் பண்ணல விரலி. அத ப்ரோக்ராம்னா நிரல்கலை தான் ப்ரோக்ராம். அடுத்து ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னா திறமூல மென்பொருள். ஓப்பன்னா திற, சோர்ஸ்னா மூலம், மென்பொருள் சாஃப்ட்வேர், திறமூல மென்பொருள். அடுத்து கட்டற்ற மென்பொருள்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர். தான் கட்டற்ற மென்பொருள். சோ அக்சஸ் அப்படின்னா நுழைவு. அடாப்டர் இணங்கி. பேக்கப் காப்புமுறை. பிளாகர் அப்படின்னா பதிவர். சேட் அப்படின்னா அளவலாவி அப்படின்னு சொல்லுவாங்க, அளவலாவி இல்லைன்னா அரட்டை. சில்லுகள். சிப்ஸ்னா சில்லுகள். டிசைன் அப்படின்னா வடிவமைப்பு டிசைன். டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னு வரும். ஸோ மேசை கணினி. என்கோடிங் அப்படின்னா குறியேற்றம். என்சைக்ளோபீடியானா கலைக்களஞ்சியம். என்சைக்ளோபீடியா. அடுத்து ஆல்டா விஸ்டா, அது நேரா தான் இருக்கு. ஆல்டா விஸ்டா. அர்பானேட் அப்படின்னா ஆர்பானேட். ஆஸ்க் ஜூஸ். பிங் அப்படின்னா பிங். ப்ரௌசர்னா உளவி. ப்ரௌசிங்னா உலவுதல். கிளைண்ட் வாங்கி. கார்பரேட் வெப்சைட் நிறுவன இணையதளம். கார்பரேட்னா நிறுவனம், வெப்சைட்னா இணையதளம். ஸோ வெப்சைட் மட்டும் தனியாக கேட்டாலும் இணையதளம். கார்பரேட் வெப்சைட் நிறுவன இணையதளம். சைபர் கிரைம் இணைய குற்றம். டிஜிட்டல் எண்மம். டைனமிக் வெப்சைட் இயங்கு இணையதளம். டைனமிக் வெப்சைட் இயங்கு இணையதளம். இ காமர்ஸ் வெப்சைட் மின் வணிக இணையதளம். காமர்ஸ்னா வணிகம். மின் வெப்சைட் வலைதளம், இணையதளம். மின் வணிக இணையதளம். லேர்னிங் வெப்சைட் மின் கற்றல். மின் லேர்னிங் கற்றல் இணையதளம், வெப்சைட் இணையதளம். என்கோடிங் குறியேற்றம். எபிக். ஈத்தர்நெட் கார்டு. ஃபேஸ்புக் முகநூல். ஃபாண்ட் எழுத்துரு. கேமிங் வெப்சைட் விளையாட்டு இணையதளம். கேமிங்னா விளையாட்டு, வெப்சைட் இணையதளம். கூகுள் குரோம்னா கூகுள் குரோம். ஹேண்ட் ரிட்டன் ரெகக்னிஷன் கையெழுத்து உணரி. ஹிஸ்டரி ஆஃப் இன்டர்நெட் இணைய வரலாறு. இன்டர்நெட் இணையம். ஸோ இணைய வரலாறு. போஸ்ட் கம்ப்யூட்டர் கணினி சேவையகம்.
சேவையகம் கம்ப்யூட்டர் கணினி கணினி சேவையகம். இது நம்ம என்ன பார்த்தோம்? HTML ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். மீவுரை குறிப்பு மொழி மீவுரை குறிப்பு மொழி. ஹைப்பர்டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் HTTP. இது பார்த்தோம்னா மீவுரை பரிமாற்ற நெறிமுறை மீவுரை பரிமாற்ற நெறிமுறை. இன்டர்ஃபேஸ் டூல் இன்டர்ஃபேஸ் டூல்னா இடைமுக செயலி. இன்டர்நெட்னா இணையம். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இன்டர்நெட் புரோட்டோகால் IP இணைய நெறிமுறை ISP இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ISPனா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், இணைப்பு வழங்கும் நிறுவனம். ISP அக்கௌண்ட் இணைய கணக்கு. கீபோர்ட் விசைப்பலகை. LAN அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க், குறும்பரப்பு வலைப்பின்னல். ஸோ LANனா லோக்கல் ஏரியா நெட்வொர்க், குறும்பரப்பு வலைப்பின்னல்.